கர்த்தர் அருளிய வேதத்தில் 1260 நாட்கள் என்ற தீர்க்க தரிசன நாட்களை குறித்து 7 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது முடிவு காலத்தை அடுத்த தீர்க்க தரிசனம் என்று வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. இந்த 1260 நாட்கள் என்றால் என்ன, அது எதை குறிக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வேத பாடத்திலே பார்ப்போம். 1260 நாட்கள் என்று 2 இடங்களிலும், மற்ற இடங்களிலே ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் என்பது 1 வருடம், காலங்கள் என்பது 2 வருடம், அரை காலம் என்பது அரை வருடம், மொத்தத்தில் 3.5 வருடங்கள். எபிரேய கேலண்டரின் படி 1 வருடம் என்பது 360 நாட்களை குறிப்பதாகும். அப்படியானால் இந்த 3.5 வருடங்கள் என்பதை நான் கணக்கில் கொண்டால் 3.5 வருடங்கள் என்பது 1260 நாட்களை குறிக்கிறது. இன்னும் சில இடத்திலே 42 மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 42 மாதங்களை நாம் மீண்டும் கணக்கில் கொண்டால் அது மறுபடியும் 3.5 வருடங்களை குறிக்கிறது. 3.5 வருடங்கள் என்பது 1260 நாட்களை குறிக்கின்றது. இனி நாம் உள்ளே சொல்லுவோம். இந்த நாட்கள் என்பது நேரடியாக நாட்களை குறிப்பது அல்ல, அது தீர்க்க தரிசன வருடங்களை குறிப்பது. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 4:6 ஒவ்வொரு வருஷத்திற்கும் பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தீர்க்க தரிசனங்களின்படி, குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் சொல்லப்பட்ட இந்த அப்போகாலிப்டிக் தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் என்பது 1 வருடம் என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஒரு சின்ன கொம்பை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன கொம்பு என்பது போப்பும் அவருடைய கத்தோலிக்க ரோம பேரரசின் ராஜ்யம் என்று சொல்லி ஏற்கனவே நான் பல வேத பாடங்களில் தெளிவாக எடுத்துள்ளேன். இந்த 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் இந்த சின்ன கொம்பு மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்புதான் 2ஆம் வருகை, இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த காலங்கள் அரை காலம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல 1260 தீர்க்க தரிசன வருடங்களை குறிப்பதாகும். இரண்டாவதாக தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனங்களிலே ஒரு தூதனிடம் தானியேல் கேட்கின்றார், இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்கின்றார். ஏற்கனவே முடிவு காலத்தை பற்றியதான இந்த 12ஆம் அதிகாரத்திலே முடிவு காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி இதற்கு முந்தைய வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த முடிவு காலம் வர எவ்வளவு நாட்கள் ஆகும் என்ற அவருடைய கேள்விக்கு, அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து, காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்று ஜீவிக்கிற என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவர் மேல் ஆணையிட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதிலும் காலங்கள் அரைக்காலம் என்பது 1260 நாட்கள் அல்லது 1260 தீர்க்க தரிசன வருடங்களை குறிப்பதாகும். இதில் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் பொழுது என்று சொல்லப்பட்டிருப்பது மூலமாக பரிசுத்தவான்களின் துன்புறுத்துதல் ஒடுக்கப்படுதல் நிறைவேறும் காலத்திற்கு பின்புதான் இந்த முடிவு காலம் ஏற்படும். அந்த பரிசுத்தவான்களை ஒடுக்கும் காலம் என்பது இந்த 1260 வருடங்கள் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதங்களும் விதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நகரம் என்பது இது நேரடியாக எருசலேமை குறிப்பது அல்ல, பரிசுத்த ஜனம், தேவ பரிசுத்த ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை குறிப்பதாகும். இவர்கள் 42 மாதம் அளவும் விதிக்கப்படுவார்கள் அல்லது ஒடுக்கப்படுவார்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். மறுபடியும் 42 மாதம் என்பது 3 வருடங்கள் அல்லது 1260 தீர்க்க தரிசன வருடங்களை குறிக்கின்றது. இதற்கு அடுத்த வசனத்திலே என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் எடுத்த ஒரு வேத பாடத்திலே இந்த 2 சாட்சிகள் என்பது 2 சபைகள், யூத சபையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறஜாதி சபையும் என்று சொல்லி 2 சபைகள் என்று சொல்லி நான் தெளிவாக அதன் விளக்கத்தை கொடுத்திருந்தேன். இந்த 2 சாட்சிகளும் உபத்திரவத்திற்குள்ளாகவும் ஒடுக்கத்திற்குள்ளாகவும் கடந்து செல்ல காலம்தான் இந்த 1260 தீர்க்க தரிசன வருடங்கள். இரட்டு வஸ்திரம் என்பது துக்கத்தையும் ஒடுக்கப்படுதலையும் குறிக்கின்றது. எனவே பரிசுத்த சபையானது இரட்டு வஸ்திரம், அதாவது ஒடுக்கப்பட்ட இந்த காலகட்டம் 1260 வருஷங்கள் ஆகும்.
அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீ என்றாலே வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்தவரைக்கும் சபையை குறிப்பதாகும். இது சூரியனை அணிந்த ஸ்திரீ என்பதால் இது இயேசு கிறிஸ்துவை தலைவராக கொண்ட, இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட சபை என்று சொல்லி நாம் தெளிவாக ஏற்கனவே முந்தைய வேத பாடங்களிலே சொல்லி இருக்கின்றேன். இதற்கான லிங்கும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். இந்த அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் உண்டாக்கப்பட்ட அல்லது ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1260 வருடத்திலே ஸ்திரீயானவள் என்ற இந்த சபையானது வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வனாந்திரம் என்பது உபத்திரம் அல்லது நெருக்கத்தின் காலம் என்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். இதிலும் 1260 நாட்கள் அல்லது 1260 தீர்க்க தரிசன வருடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சபை ஒடுக்கப்பட்ட உபத்திரப்பட்ட காலம் இது. அடுத்து இதே அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இதே ஸ்திரீயானவள் அந்த பிசாசினாலே, அதாவது ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாய் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இதே தீர்க்க தரிசனத்தான் தெளிவாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அங்கே 1260 நாட்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கே ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் என்று சொல்லி 3.5 வருடங்கள் அல்லது 1200 நாட்கள் அல்லது 1260 தீர்க்க தரிசன வருடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டுமே சபையானது ஒரு இருண்ட காலத்திற்குள் கடந்து செல்ல வேண்டியது அல்லது வனாந்திரத்தில் குடியிருக்க வேண்டிய ஒரு நாட்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்திலே இந்த மிருகம் என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது மிருகம், அதாவது போப்பினுடைய அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய இந்த வேத பகுதியிலே பெருமையானவைகளையும் தூஷணமையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது 7ஆம் வசனத்திலே மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரன் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் மறுபடியும் 42 மாதம் அல்லது 3.5 வருடங்கள் அல்லது 1260 தீர்க்க தரிசன வருடங்கள் அந்த அந்தி கிறிஸ்துவாகிய போப்பினுடைய ராஜ்யம் பெருமையானவைகளின் இயேசுவுக்கு எதிராக தூஷணத்தை பேசும் வாயும் அதற்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஒடுக்கி ஜெயிக்கும் அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 6 பகுதிகளிலிருந்து பார்த்தால் இந்த 1260 வருடங்களே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நாம் காணலாம். இந்த பொதுவான விஷயம் என்பது சபை அல்லது பரிசுத்த ஜனங்கள் அல்லது இயேசுவை பின்பற்றின உண்மை சீடர்களை இந்த இன்னொரு சபையானது அந்தி கிறிஸ்துவின் சபையானது ஒடுக்கிய காலகட்டம் இந்த 1260 வருடம் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது இன்றைக்கு போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறபடி கடைசி 3.5 வருடம் அல்ல. இப்பொழுதைய காலகட்டத்திலே கடைசி 7 வருடங்களில் மட்டுமே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். 3.5 வருடங்களில் நல்லவனாகவும் கடைசி 3 வருடங்களில் அவன் தீய சக்தியாகவும் வெளிப்படுவான். அந்த 3 வருடங்களிலே மிகவும் ஒரு கொடுமையான காலகட்டம் என்று இருக்கும் என்று சொல்லி இது நேரடியாக மொழிபெயர்த்து நிறைய பேர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வரலாற்றின் அடிப்படையில் உள்ள போதனை அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் தானியல் புத்தகங்களை நாம் புரிந்து கொள்வதென்றால் இது சிம்பாலிக் லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய சங்கேத பாஷைகள் நிறைந்தது. எல்லாவற்றுக்கும் மறைமுகமான அர்த்தங்கள் ஏற்கனவே தீர்க்க தரிசன புத்தகங்களாய ஏசாயா, எசேக்கியல், எரேமியா போன்ற பல தீர்க்க தரிசன புத்தகங்களில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த சங்கேத பாஷைகளின் அடிப்படையிலும் வரலாற்றில் நடந்த காரியங்களை கொண்டு அடிப்படையிலும் நாம் பார்த்தோம் என்றால் சுமார் 66 கிமு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் கோலோச்சியது. இது 476 கிபி இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பின்பு 476வது வருடத்திலே இரண்டாக உடைந்தது. அதற்கு பின்பு 10 ராஜ்யங்களாக பிரிந்தது. இதை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு வேத பாடங்களிலே தெளிவாக எடுத்துள்ளேன். இந்த 10 ராஜ்யங்களிலே 3 ராஜ்யங்களை ஒடுக்கிவிட்டுதான் இந்த சின்ன கொம்பாகிய போப் உள்ளே வந்தார் என்பது தானியல் 7ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போப்புடைய ராஜ்யம் முழுவதுமாக அதிகாரம் பெற்றது ஜஸ்டினியன் என்ற ரோம பேரரசின் ஆட்சி காலத்திலே. அவன் மத ரீதியான அதிகாரம் மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியான அதிகாரத்தையும் போப்பிற்கு சுமார் கிபி 538 கொடுத்தான். அந்த காலகட்டம் தான் இந்த 1260 வருடத்தின் ஆரம்ப காலகட்டம். சரியாக 538 1260 வருடங்களை நாம் கணக்கிட்டால் சுமார் 1798 கிபி இந்த வருடம் முடிவடைகிறது. இந்த காலகட்டத்தில் தான், இந்த 1798 தான் போப்புடைய ஆட்சி காலம் அல்லது போப்புடைய உச்சகட்ட அந்த அதிகாரம் நெப்போலியன் போனபோர்ட் என்ற மன்னனாலே பிரெஞ்சு புரட்சி காலத்திலே வீழ்த்தப்பட்டு அந்த போப் சிறைக்கு கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். அத்தனுடைய போப்பின் இந்த காலகட்டத்தோடு போப்பின் அதிகாரம் முடிவுக்கு வந்தது.
பின்பு சுமார் 150 வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் வாட்டிகன் என்ற சிட்டியின் மூலமாக, என்ற நாடின் மூலமாக போப் தன்னுடைய அதிகாரத்தை மீண்டும் அவர் கோலச்சு கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேத புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிற இந்த 1260 நாட்கள் அல்லது 1260 தீர்க்க தரிசன வருஷங்கள் என்பது கிபி 538 கிபி 1798 வரையில் போப்பாண்டவராலே இந்த உலகம் முழுவதுமாக, குறிப்பாக ஐரோப்பிய கண்டங்கள் முழுவதுமாக எல்லா தேசங்களும் எல்லா கிறிஸ்தவ மக்களும் ஒடுக்கப்பட்டு, பரிசுத்தவான்கள் துன்புறுத்தப்பட்டு, வேத புஸ்தகம் மறைக்கப்பட்டு, அவருடைய சிலை வணக்கத்திற்கும் அசுத்தமான காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டம் தான் இந்த 1260 வருடங்கள். இதை பற்றிய ஏற்கனவே ஏராளமான வேத பாடங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை மேலும் பாருங்கள். இந்த காலகட்டத்தின் முடிவில் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொல்லி தானியேல் புத்தகம் தெளிவாக கூறியிருக்கிறது. இந்த காலகட்டத்தை தான் வேத அறிஞர்களும் வரலாற்று அறிஞர்களும் டார்க் ஏஜஸ் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி அல்லது கிறிஸ்தவ சபையின் இருண்ட காலம் என்று சொல்லி ஏற்கனவே தெளிவாக கூறியிருப்பதை நம் கண்களிலிருந்து மறைப்பதற்கு இந்த கத்தோலிக்க ரோம பேரரசு ஏராளமான முயற்சிகளை எடுத்து வந்திருக்கிறது என்பதை உங்களில் அநேகர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இந்த காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அதுதான் முடிவு காலம். முடிவு காலத்தின் சம்பவங்கள். இதற்கு பின்புதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். இன்று வேதத்தில் உள்ளபடி நாம் சுவிசேஷத்தின் காலத்திலே அல்லது கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எந்த நொடி பொழுதும் இருக்கும். நாம் ஆயத்தமாகும். தவறான போதைகளுக்கும் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வந்து ரகசியமாய் சபையை எடுத்துக் கொள்வார் என்று சொல்லி உங்களை வஞ்சிக்கிற காரியங்களுக்கும் நீங்கள் இடம் கொடாமல் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக, பகிரங்க வருகைக்காக ஆயத்தமாக இருப்போம். ஆமென்.